எது ஒன்றா அவங்க எல்லார் வீட்லையும் டிவி இருக்குது, பழசாரி பேர் இருக்கும், கோடு கூட வரும், மாற்றிக்கலாம். 8000 ரூபா கூப்பன் கொடுத்தீங்கன்னா 8000 ரூபாய் ஃப்ரீயாக வந்துடும். இதை மாண்புமிகு முதலமைச்சர் ஆட்சிக்கு வந்தாலும் செய்யறேன்னு உங்களுக்கு மாசம் 2000 ரூபாய் தொடர்ந்து வழங்குறேன்னு அவர் சொன்னா செய்வார் தானே, செஞ்சிருக்காரு தானே, அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்குல்ல. உங்க எம்எல்ஏவும் நான் எதுவும் தப்பு பண்ணல, நீங்க கேட்டதெல்லாம் நம்ம செஞ்சு கொடுத்துருக்கோம். இப்ப அவங்க போர் கேட்டாங்க, அந்த மாதிரி தண்ணி வசதி நிச்சயமா அது உடனே செய்து கொடுக்குறேன். இப்ப தேர்தல் நேரம்ன்றதுனால 20 நாள் வெயிட் பண்ணுவோம், முடிஞ்ச ஒண்ணு போட்டு கொடுக்குறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா வெயில் காலன்றதுனால மழை இந்த தண்ணி கொஞ்சம் நிலத்தடி நீர் கம்மியா போயிட்டு இருக்கோம், நிச்சயமா அது செய்து உங்களுக்கு தேவையானதை செய்யறதுக்கு தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வேணும். அதுக்கு நீங்க உதயசூரியன் சின்னத்துல வாக்களிக்கணும். கூட்டணி கட்சிகள் எல்லாம் வந்து இணைந்து 23 கட்சி சேர்ந்திருக்குன்னா சும்மா இல்ல. டெல்லியா தமிழ்நாடா சூரியன்ல போடணும், உதயசூரியன் வெற்றி அடையணும். அதுக்கு நீங்க உறுதுணையா இருக்கணும். இங்க ஐமாசு சொந்த செலவுல வச்சிருக்கேன். நம்ம சஞ்சீவ மறைந்த சஞ்சீவ அண்ணன் நினைவாக இது வச்சிருக்கோம். அவர் இன்னைக்கு இல்ல, விளக்கா எரிவார், ஞாபகம் வச்சுக்கலாம் நீங்க. நன்றி. பார்த்தா நம்பி போலாம்ல. உதயசூரியன் தானே, உதயசூரியன் தானே, உதயசூரியன் தானே சொல்லுங்க எல்லாரும். உங்க சின்ன நல்லா உயர்த்தி காமிப்பீங்க, அப்பதான் 5000 ஞாபகம் வரும். நன்றி. வேட்பாளரோ விஜே ராஜேந்திரன் அவர் வந்து எலிமெண்ட்ரி ஸ்கூல் கட்டி கொடுத்திருக்கிறாரோ, பால்வாடி ஸ்கூல் கட்டி கொடுத்திருக்கிறாரோ, ரேஷன் கார்டை கட்டி கொடுத்திருக்கிறாரோ, ரோடு போட்டிருக்கிறாரோ, களம் போட்டிருக்கிறாரோ, இனிமேல என்னென்ன வேணுமோ அவர் வந்தா செய்து கொடுப்பாரோ. விஜே ராஜேந்திரன் உதயசூரியனுக்கு ஓட்டு போடணும். ஊருக்கா ஒரு 4 கோடி பண்ணியிருக்காரு, 4 கோடி கம்மியில்லாத பண்ணியிருக்காரு எங்க பஞ்சாயத்து. மறுபடியும் அவர் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்காரு, வந்தா என்னென்ன செய்யணுமோ செய்து கொடுப்பாரு. வீரராகபுரம் ஊராட்சியில புளியங்குண்டா கிராமத்துல இருக்கும். எங்க ஊருக்கு வந்து ரோடு வசதி போட்டு கொடுக்குற சொன்னாரு. இந்த ஸ்டாலின் ஆட்சியில வந்து மகளிர் உரிமை தொகை, இந்த குழந்தைகளுக்கு வந்து காலை உணவு திட்டம் கொடுத்துருக்காங்க. சிறப்பு கோடைக்கால இதுன்னு சொல்லிட்டு மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுத்துருந்து கோடைக்கால இதுன்னு சொல்லி 2000 ரூபாயும் கொடுத்துருக்காங்க. இந்த ஆட்சியில எல்லா மருத்துவ வசதியும் கரெக்டாக எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்காங்க. இந்த ஆட்சி மறுபடியும் தொடரணும்னா எல்லாம் உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டு செய்யணும்னு எல்லாருமே கேட்டு